மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கும் நிறைந்த இறை சக்தி நான் யோக நரசிம்மரும் என் விஷ்ணுமாயனும் உங்களுக்கு என்றுமே துணையாக இருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு, காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். அந்த காலமே கடவுள் தானே. அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அதை கடந்து தானே வர வேண்டும். பிறந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம். அப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்த ஒரு வாழ்வு தானே, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்வு தானே. இந்த வாழ்வு நலமாக நிம்மதியாக யாருக்கு அமைகின்றது? எங்கே நிம்மதி? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு மாதம், கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பை சொல்லிகிட்டே போகலாம். மாலை அலைந்து அந்த மகேசனின் சுதனை சந்திக்க செல்கின்ற காலமும் இந்த கார்த்திகை மாதம். திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படுவதும் இந்த காலகட்டம். அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அது ஒரு அற்புதமான நிகழ்வு. இங்கு இருக்கின்றானா? இங்கு மட்டுமல்ல, எங்கும் இருப்பான், ஒன்னிலும் இருப்பான், என்னிலும் இருப்பான். யார்? நரசிம்மன். 10 அவதாரங்களில் பட்டுன்னு வந்த ஒரு அவதாரம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம் தான். அற்புதமான ஒரு அவதாரம். அதாவது வடிவம் வேண்டுமானால் 1000 கோடி சூரிய பிரகாசத்தை போடு அவர் இருந்தாலும் கூட கருணையே வடியாது. யோகி கிருத்தியா நகம்யம் வந்தே விஷ்ணு பவபயங்கரம் சர்வலோகைகநாதம். அந்த வகையில் யோகியினுடைய இதயத்தில் நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க இதயத்தில் இருக்கக்கூடியவன் தான் நரசிம்மர். ஒரு நிகழ்வு, என்னுடைய அனுபவத்தில் கங்கை, காவிரி, நர்மதா, தாமிரபரணி என்று ஒவ்வொரு நதியில் நீராடினால் கூட என் இதயத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கம், சரயு நதியில் சென்று நீராட வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால கனவு. அருமையான வாய்ப்பு. அந்த சரயு நதி கரையில் நிற்கின்றேன், அந்த மண்ணில் விழுந்து புரளுகின்றேன். அந்த மண்ணையெல்லாம் எடுத்து உடம்பு புறம் அப்பிக்கிற காரணம் என்னன்னா, ஸ்ரீராமன் ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனி. சிவன் சொல்கின்றார், நீ எதற்காக தியானத்தில் இருக்கின்றாய் என்று பார்வதி கேட்ட பொழுது சிவன் சொல்கின்றார், எந்த நாமம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சாந்தியும் தருகின்றதோ அந்த நாமம், அந்த நாமம்தான் ராமநாமம் என்று அவனே சொல்கின்றான். மும்மூர்த்தியில் ஒரு மூர்த்தி சொல்லுகின்றது ராமநாமத்திற்கு. அப்படிப்பட்ட ராமன் வந்த வேலை முடிந்தது, சரையு நதிக்கரையில் இருக்கின்றார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அவரை சூழ்ந்து நிற்கின்றார்கள். அவர் நகருகின்றார், அனுமனை உற்று பார்க்கின்றார். அனுமனினுடைய கண்கள் ஆறாக பெருகுகின்றது. சரையு நதி இந்த அளவுக்கு வேகமாக போகுதுன்னா அனுமனுடைய கண்ணீர் ஒரு காரணமாக புரியவில்லை. சரையு நதி அவர் மெல்ல மெல்ல இறங்குகின்றார். லட்சக்கணக்கான அடியவர்கள் அத்தனை பேருமே அந்த சரையு நதியிலே தன்னை கரைத்துக் கொள்கின்றார்கள். ராமன் திரும்பி பார்க்கின்றார். ஏதோ ஒரு ஏக்கங்க, ஏதோ ஒரு நினைவு அனுமனிடம் வருகின்றான். அனுமன், நீ வரவில்லையா, என்னோடு நீ வரவில்லையா என்று ஏக்கத்தோடு கேட்கும் பொழுது, வரவில்லை சுவாமி. ஏன் வரல என்று கேட்ட பொழுது, வைகுண்டத்திலே சங்கு சக்கரத்தோடு தானே நீங்கள் இருப்பீர்கள், வில்லோடு இருக்க மாட்டீர்களே, எங்கள் ராம தரிசனம் இங்குதானே நடந்தது, இங்குதானே என் நினைவுகள் என்று கூறிய பொழுது அவன் கண்களிலும் கண்ணீர் துடிக்கின்றது. இறைவன் கண்களில் கூட ஒரு கண்ணீர் துடிக்கின்றது. அப்போ திரும்பி பார்க்கின்றார். அப்படியா, அவ்வாறே இரு. அதே நேரம் கடிகாசலம் என்று சொல்லக்கூடிய, அதே பார்த்தா சோழசிம்மபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கு உயர்ந்து தாழ்ந்து 2 மலைகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் படி ஏறி போவதை விட படி பற்றி தான் போனார்கள். அங்கே சப்த ரிஷிகள் நரசிம்ம அவதாரம் நடந்து அந்த நரசிம்ம அவதாரம் முடிந்த பிறகு ஓடி வருகின்றார்கள். சப்த ரிஷிகள் நரசிம்மத்தினுடைய வடிவை பார்க்க வேண்டும், விஷ்ணுவினுடைய உக்ர வடிவத்தை பார்க்க வேண்டும். அதற்குள் வந்த வேலை முடிந்தது. அந்த சொல்லக்கூடிய அந்த சோளிங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சோழ சிம்மபுரத்திலே அவர் அமர்ந்து விடுகின்றார் அந்த உச்சியில். உடனே சப்த ரிஷிகளும் ஒரு தரிசனம் வேண்டும் என்று என்ன செய்வது, ஆண்டுகள் பல ஆகுமே அவரை காண்பதற்கு என்று சப்த ரிஷிகள் கலங்குகின்ற பொழுது அவருக்கு மனதில் தோணுது. அத்தனை பேருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அவர்கள் கடிகாசலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாழிகை, அதாவது ஒரு நாழிகை இருந்தால் முழு பலனை பெற முடியும், புண்ணியம் பெற முடியும், வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் என்று நினைத்து அந்த மலையிலே தவம் செய்கின்றார்கள். நரசிம்மமூர்த்தியின் வடிவம் காண நீ அங்கு செல்ல வேண்டும். அவங்க செல்லும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா காலன் கேயன் என்று அரக்கர்கள், அவர்களால் அவர்களது தவத்திற்கு பாதிப்பு வரும், நீ சென்று காக்க வேண்டும் என்று கூறிய பொழுது ராமனை தொழுது நகர்கின்றார், பறந்து செல்கின்றார். பறந்து வந்து பார்க்கும் பொழுது சப்த ரிஷிகளுக்கு அந்த காலன் கேயன் இருவருமே அவரது தவத்திற்கு இடைஞ்சல் முற்படும் பொழுது அவர்கள் இருவரையும் அழித்து ஒழித்து விடுகின்றார். அழித்து ஒழித்து உடனே சப்த ரிஷிகளும் நரசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் அந்த நாள் நிகழ்ந்தது. அந்த காரணம் என்னென்னா, நரசிம்மமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வருடத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள், அந்த 12ல் 11 மாதம் பார்த்தீங்கன்னா யோக நிஷ்டையில் இருப்பார்.
அந்த 11 மாத காலம் யோக நிஷ்டையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அந்த ஒரே ஒரு மாதம், அதுதான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதனுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாங்க. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் எதிர் பார்த்தீங்கன்னா மேஷம், விருச்சிகம். விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பார், அங்கு புதனும் இருப்பார், செவ்வாயும் இருப்பார். அங்கு ஒரு குறிப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதியுடைய பார்வை, அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்ரகதியாக மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்ற குரு பகவான் கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிற ஒரு அற்புத நிகழ்வு. அந்த இடத்தில் நுழைகின்றார், அமர்கின்றார் களத்திரகாரகன் சுக்கிரன். குடும்பத்தில் 1000 பிரச்சனைங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கோபதாபங்கள், அந்யோன்ய குறைபாடு 1000 இருந்தாலும் கூட அத்தனையும் இந்த நரசிம்மனுடைய பார்வை. அன்று அந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் தன்னுடைய யோக நிலையிலிருந்து கண்களை திறந்து பார்ப்பதாக ஒரு நம்பிக்கையோடு. அதை தான் கண்ணதாசன் சொன்னாருங்க, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். என்ன வார்த்தை பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நரசிம்மனுடைய திவ்ய தரிசனம் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சென்று நின்று மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள். அவரிடம் சென்று பிச்சை கேட்க வேண்டாம், அதை கூட இதை கூட என்று கேட்க வேண்டாம். அவன் திருவடி நிழலை கேட்போமே. எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையுறுதொழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று மனமுருக அபிராமிப்பட்டர் கேட்டது போல அவன் நரசிம்மரை பாதகத்தை நெருங்குவோமானால் நம் வாழ்வு மட்டுமல்ல கண் திறங்குகின்றார். சொல்லுவாங்க, அம்மா உனக்கு 1000 கண் இருக்கான். 1000 கண்கள், அந்த 2 கண்கள் நரசிம்மனுடைய 2 கண்கள், ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். பார்வை, அதாவது கண்கள் 2 இருந்த பொழுது பார்வை ஒன்றுதான். அந்த பார்வை நம்பிக்கையோடு நிற்கின்றவருக்கு இன்னைக்கும் அந்த 1300 சொச்சம் படிகள் ஏறி நரசிம்மரை தரிசித்த போது நின்று விடாதீர்கள். சற்று இறங்கி வந்து திரும்பவும் ஏறுங்கள் ஒரு 400 படி. அதாவது இதை நினைத்து பார்க்கின்றேன், மகாவிஷ்ணு எந்த நிலையிலும் அதை இழந்தது இல்லைங்க, யாருக்குமே தனக்கு கொடுத்ததில்லைங்க அந்த சங்கு சக்கரத்தை. பக்தியினுடைய உச்சம் அனுமன் தாங்க. அவர் கையில் கொடுக்கின்றார் அசுரர்களை அழிப்பதற்கு. அந்த சங்கு சக்கரம் தாங்கிய யோக ஆஞ்சநேயராக தன்னுடைய பார்வை நரசிம்மரின் பாதத்தில் படிகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம் சோழிங்கர். ஒரு முறை சென்று நின்று வணங்குங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும் அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு காலமுமே நரசிம்மர் நம்மை உற்று பார்க்கின்றது. சத்தியம், தர்மம், நேர்மை, நம்பிக்கை இருக்குமானால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான நரசிம்மர் கண் திறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சென்று நின்று வணங்கி பாருங்கள். எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். நரசிம்மரின் பெருமையை 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. அடியேன் சொல்கின்றேன் என்றால் யார் செய்த தவமோ அந்த அங்கு ஒரு ஆலயம் அமைத்து ஜலநாராயண பெருமாள் என் ஒரு ஆலயம் அமைத்து அங்கு என் வாழ்வை கழித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சராசரி மனிதனை ஒரு உயர்ந்த வைணவத்தில் உன்னதமான நிலையில் அமர வைத்தார் என்றார் சோழிங்கர் பெருமானுக்கு. கண்களில் கண்ணீரை தவிர காணிக்கையாக தருவதற்கு எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள்.